அண்ணி மட்டும் சரியான நேரத்துல வந்து அவரை பத்தின உண்மையெல்லாம் சொல்லலன்னா நான் இன்னும் அந்த ஆளை நம்பி அவன் நல்லவங்கிற எண்ணத்திலேயே அவன் கூடவே வாழ்ந்திருப்பேன். அப்படி ஒரு முட்டாளாதாப்பா நான் குடும்பம் நடத்திருக்கேன். பொன்னி சொன்னாளா? பொன்னிக்கு எப்படி இதெல்லாம்? இந்த ஆளு ரொம்ப தப்பான ஆளு. ஒரு பொண்ணுக்கு பாடுறதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன்னு சொல்லி அவளோட பழகி அந்த பொண்ணை கர்ப்பமாக்கிட்டாருன்னு பொன்னி வந்து சொன்னப்போ நம்ம யாருமே நம்பல. நான் ஆத்திரத்துல அவளை அடிக்க கூட செஞ்சிருக்கேன். ஆனா அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம திரும்பவும் என்கிட்ட வந்து என் கைய பிடிச்சு, அக்கா அந்த ஆள் தப்பானவருக்கா, நீங்க அவரை கண்மூடித்தனமா நம்புறீங்க, அவரோட உண்மையான குணம் என்னங்கறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி அவ்வளவு தூரம் என்கிட்ட கெஞ்சி சொன்னா. அப்ப கூட நான் அவளை முழுசா நம்பல. ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு ஆதாரத்தோட அந்த ஆளை கையும் கடவுமா பொறி வச்சு பிடிச்சதுனாலதான் அந்த ஆளோட கேவலமான சுயரூபம் தெரிய வந்துச்சு.